உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நேரலையை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தொடர்ந்து திரு சுவாமிநாதன் அவர்களிடம் பேசலாம். சார், நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்க, இது அதிமுக பாஜக இரண்டு தரப்புக்குமே அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு குறியீடாக கூட இருக்கலாம் இந்த சந்திப்பு, அப்படிதான் இதை நம்ம அரசியல் காரணமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து ஓபிஎஸ் செயல்பட்டு வர்றாரு. இது அவருக்கே பின்னடைவா பார்க்கப்படாதா? இல்ல, நிச்சயமா இது அவர் இது பின்னடைவு அப்படின்னு பாக்குறப்ப அவர் அரசியல் செய்யணும்ல. களம் அவர் சட்டமன்ற தேர்தல் சந்திக்கணும். கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு 65 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதுல 4 பேர் OPS-ஓட சேர்த்து 4 பேர் இன்னைக்கு அவருக்கு அணியில இருக்காங்க. பட் அந்த 4 பேருக்குமாவது குறைந்தபட்ச தேர்தல் வெற்றி அவர் உறுதி செய்யணும்ல. அடுத்து வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அவர் பொறுத்தவரை அவர் தனித்த செல்வாக்கு மிக்கவர். மற்றபடி அவரோடு இருக்கக்கூடிய ஒரு வைத்தியலிங்கம் அவர்களா இருக்கலாம், மனோஜ் பாண்டியனா இருக்கலாம், அப்படி ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல அவரோட சேர்த்து. அந்த 4 பேருடைய அரசியல் எதிர்காலத்தை அவர் கட்டமைக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்குல்ல. அதனால் அவர் வேறு வழி இல்லாம தான் இன்னைக்கு போயிருக்காரு. அதாவது அவர் இன்னைக்கு அவரை சந்தித்தார் அப்படிங்கிறதுடைய பின்னரசியல் அப்படிங்கிறது அவங்க ஒரு ஊடகத்துல சொல்லப்படுறதோ முத்தவர்களுக்காக சந்தித்தோம் தான் சொல்ல போறாங்க. ஆனால் அதற்குள்ள இது பாஜகவை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அதிருப்திக்குள்ளாக்கும். நம்மளோட 2017 இருந்து நம்மோட பயணித்தவர், கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நம்மளோட இருந்தவர். அவரு திடீர்னு போறாரு, நமக்கு நேர் எதிர் துருவத்தில் இருக்கிறது. கூட்டணியை முடித்தன்றைக்கே பார்க்க வேண்டிய காரணம் என்ன இருக்கு? இப்ப நம்ம முதல்வர் அவர்கள் காலையில் நடைபெற்று இயல்பாக சந்திக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளவு பரபரப்பான அரசியல் சூழல் இருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஏன்னா இன்னைக்குதான் கூட்டணியை முடித்திருக்கிறார். ஊடக பார்வை எல்லாமே அவர் மீதுதான் இன்றைக்கு இருக்கும். அவருடைய நிலைப்பாட்டை தான் இன்னைக்கு ஒரு பாஜக சார்புடையவர்களும் அதிமுக சார்புடையவர்களும் இதர கட்சியினரும் அவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு, செயல்பட போறாரு என்பதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறாங்க. அந்த தருணத்தில் அவர் முதல்வரை சந்திப்பதற்கான தேவை என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறப்ப நிச்சயமா இது பாஜகவுக்கு மீதான அதிருப்தியை அவர் இப்படி வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் கடந்த காலங்களில் நம்ம அவருடைய செயல்பாடுகளை வைத்து பாக்குறப்ப ரொம்ப விசுவாசமாக இருந்தார் பாஜகவுக்கு. அதற்கு மேல விசுவாசமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட 2017 இருந்தே இருந்த உறவு நிலை அது. அந்த உறவு இன்றைக்கு முழுபட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவர் இந்த முடிவெடுக்கிறார் அப்படிங்கறத இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சரி, இப்போ அதே மாதிரி இப்போ திமுகவிடம் ஆதரவு எதிர்பார்த்து இந்த சந்திப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில திமுகவில் இருந்து அந்த ஆதரவுங்கிறது இவருக்கு கிடைக்குமா? ஏன்னா இப்போ தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் OPS அங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நிலையில இது NDA கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திமுக தரப்புல இருந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கப்படும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா திமுக ஆதரவு கொடுக்க மாட்டாங்கல்ல. திமுகவுக்கான ஆதரவு கேட்டும் அவர் போல. அவர் ஒரு பாஜகவை ஒரு இரிட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவர் போறாரு. இன்னொன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அழுத்தம். இவர் நம்ம ஒரு விவாத பொருளா என்ன இருந்துச்சுன்னா தாவேகா பக்கம் இவர் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்ட நிலையில தான் எந்த எல்லைக்கும் போவேன், எந்த முடிவும் எடுப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர் இப்ப குறியீடா உணர்த்துறார். மற்றபடி திமுகவுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போறதுனால திமுக பலம் பெற்றணும், ஓ பன்னீர்செல்வத்துக்கு அது சாதகமா இருக்கும்னா கூட நம்ம கணித்திட முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 முறை விஜய் ஜெயலலிதா அவர்களால் அவர் முதல்வர் இருக்கையில் அமர வைக்கப்பட்டவர். அவரை போய் ஒரு உதயசூரியன் ஆதரவோடு அவர் இயங்குறாரு அப்படிங்கறத தென் மாவட்ட மக்களே நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. ரொம்ப குறிப்பா அவர் சமூக மக்களே அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அந்த ரிஸ்க நிச்சயமா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்க மாட்டாங்க. முதல்வர் அவர்களும் இந்த அளவுக்கான ஒரு பாலிடிக்ஸை நிச்சயமா விரும்ப மாட்டாருன்னு தான் நான் நம்புறேன். ஸோ இது அவர் இன்றைய களச்சூழலை அவர் தனக்கு சாதகமாக மாற்றுவதற்காக ஓ பன்னீர்செல்வம் சில காய் நகர்த்தல்கள் செய்யறாரு. இதை பாக்குற டெல்லி தலைமை என்ன நினைப்பாங்க, பாஜக தலைமை இன்னைக்கு என்ன நினைப்பாங்க? கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நம்மோட இருந்தாரு, சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டாரு. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதத்துல பாம்பன் பாலம் திறக்க வந்திருந்தாரு மோடி அவர்கள். அந்த நேரத்துல அவர் நேரம் கேட்டாரு, அப்பவும் நேரம் கொடுக்கல. அது பாத்தீங்கன்னா அந்த தொகுதி அவர் போட்டியிட்ட தொகுதி உலகத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுயேட்சையாக ஒரு 3,40,000 ஓட்டுக்கு மேல எடுத்து அவர் காட்டிய தொகுதி. அங்கேயும் அவருக்கு வாய்ப்பு தரல, மீண்டும் வாய்ப்பு தரல. அப்ப இப்ப பொழுதும் வாய்ப்பு தரலங்கும் போது பாஜக தலைமைக்கு அவர் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்கான இப்ப ஒரு பொது எதிரியாக இன்னைக்கு திமுக இருக்கு. பல கட்சிகள் பிரிந்திருக்கு. தாவேகா இருக்கு, சீமான் இருக்கு, அதிமுக இருக்கு, பிஜேபி அதிமுக அலைன்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு பேர் இருக்கும்போது தன் கூட்டணியை முடித்த அன்னைக்கும் முதல்வரை அவர் பார்க்கறது தான் எந்த எல்லைக்கும் போவேங்கிறத அவர் காட்டுறாரு ஒழிய அவர் அங்க போய் உட்காரவும் மாட்டாரு, அவங்க அதை ஏத்துக்கவும் மாட்டாங்கிறதான் பார்வையாக. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.